வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி ஜகாஸ் வேர்ல்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். நான் பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். அதுக்கு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் இது ஒரு பாதி அளவு வதங்கினா போதும், வதக்கிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா 2 கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் எப்போவுமே எல்லா சமையல்லையுமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூட ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா, காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் இதுக்கு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இதை அரைக்கும்போது இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலைக்கு பதில் நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததும் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின அதே பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நான் 1/4 ஸ்பூன் கடுகு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 4-5 போல் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ், ரொம்ப சின்ன சைஸில் ஒரு வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 2 கை அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி சேர்த்ததும் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சேர்க்கலை, ஏன்னா இது ஸ்டீல் பாத்திரம், அது அடி பிடிக்கும். அதுக்காக தான் நான் முன்னாடி போடலை. நீங்கள் வெங்காயம் போட்ட உடனே போட்டுருங்க. இது ரொம்ப நேரம் வதங்க வேணாம், இதுவும் 2 நிமிஷம் அளவு வதங்கினா போதும். இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு மிளகாய் வேறு போட்டிருக்கேன், அதுக்காக தான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் போடும்போதே ஒன்று அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நாம் ஏற்கனவே தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிடுவோம், அதுக்காக தான் அதிக தண்ணி சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணி சேர்த்தா அது வேகிறதுக்கு, அது தண்ணி வற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 1/4 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் அப்படியே மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அவ்வளோதான். நமக்கு இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு சப்பாத்தி பண்ண போகிறேன். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இது பிடிக்கும். ஒவ்வொரு நாள் சப்ஸ்கிரைபர் ஏறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நல்ல நல்ல வீடியோஸ் போடுவேன். இன்னும் வர நாள்லலாம் நல்ல நல்ல ரெசிபிஸ் போடலான்னு இருக்கேன். இதே மாதிரியே எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் மட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.